இப்ப நம்ம வந்து கெங்கவெளியில இருக்கிற விதை சேமிப்பு கிடங்குல வந்து இருக்கோம். இந்த சேமிப்பு கிடங்குல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு விதைகள் வந்து வரும். இந்த விதைகளை வந்து இங்க இருக்கிற விதை உற்பத்தியாளர்கள் பண்ற விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க வந்து அந்த விதையை வந்து அந்த சீசனுக்கு உற்பத்தி பண்ணி இது அந்த விதை கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத சீட் சர்டிபிகேஷன் ஆபீசர் மூலயமா வந்து சர்டிபிகேட் பண்ணி அதை வந்து அவங்களே வந்து மக்கள்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி விதையும் கொடுத்து இதையும் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த ஒரு கால இந்த பருவத்துல என்ன பயிர் போட போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து என்னன்னா நிலக்கடலை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நெல் இருக்கு, அப்புறம் வந்து குதிரைவாள் இருக்கு, அப்புறம் வந்து உளுந்து போடுவாங்களாமா. இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கத்திட்ட இருந்து கொடுக்கக்கூடிய இதர பொருட்களையுமே வந்து இங்க வந்து விற்பனைக்காக வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரவ உயிரி விதைகள், அப்புறம் வந்து என்னன்னா உரம் இருக்கு, அப்புறம் வந்து என்னன்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற பை இருக்கு. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இங்க வந்து மானிய விலையிலையும் குறைஞ்ச விலையிலுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற அக்ரி ஆபீஸ்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின முழு விவரத்தையும் வந்து தெளிவா வந்து சொல்லுவாங்க.